ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இது 10 நாளாக நடந்துச்சு. இது 10 நாட்களாக நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் ஹேப்பன்ட் ஃபார் 10 days. இட் ஹேப்பன்ட் ஃபார் 10 days. இட் இது, ஹேப்பன்ட் நடந்தது, இது நடந்தது 10 நாட்களாக. ஃபார் 10 days, நாட்கள் ஆக, அதுக்கு தான் ஃபார். 10 நாட்கள், 10 days. ஃபார் 10 days, 10 நாட்களாக இது நடந்தது. இட் ஹேப்பன்ட் ஃபார் 10 days. ஓகேவா? ஸோ இதுவே இது 10 நாளைக்கு நடக்கும், இது 10 நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வில் ஹேப்பன் ஃபார் 10 days. இட் வில் ஹேப்பன் ஃபார் 10 days. இட் வில் ஹேப்பன் அப்படின்னா இது நடக்கும், ஃபியூச்சரில் இது நடக்கும். 10 நாட்களாக இது நடக்கும், 10 நாட்கள் நடக்கும். ஃபார் 10 days. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அதுக்கு அனுமதிச்ச? நீ ஏன் அதுக்கு அனுமதிச்ச? நீ ஏன் அதை நடக்க விட்ட? நீ ஏன் அது நடக்கிறதுக்கு அனுமதிச்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you allow that? Why did you allow that? Why did you allow அப்படின்னா நீ ஏன் அனுமதிச்ச? allow அப்படின்னா அனுமதிக்கிறது. ஸோ why, ஏன், did you allow நீ அனுமதிச்ச, that அதை நீ ஏன் அதை அனுமதிச்ச, why did you allow that? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மற்றவங்களுக்கு எதுவும் தப்பா பண்ணாத, மற்றவங்களுக்கு எதுவும் தவறு பண்ணாத, மற்றவங்களுக்கு எதுவும் தப்பா பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't do anything bad to others. Don't do anything bad to others. Don't do அப்படின்னா பண்ணாத. Anything bad எதுவும் தவறா, எதுவும் தவறா பண்ணாத. To others மற்றவங்களுக்கு, மற்றவங்களுக்கு எதுவும் தவறா பண்ணாத. Don't do anything bad to others. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் என்ன சிரிக்க வைப்பான், இவன் என்ன சிரிக்க வச்சுட்டே இருப்பான், இவன் எப்பயுமே என்ன சிரிக்க வச்சுட்டே இருப்பான், அவன் என்ன எப்பயுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He makes me laugh always. He makes me laugh always. He makes me அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன செய்ய வைக்கிறான், என்ன செய்ய வைக்கிறான், laugh அவன் என்ன சிரிக்க வைக்கிறான், always எப்பயுமே, அவன் என்ன எப்போதுமே சிரிக்க வைக்கிறான். He makes me laugh always, அவன் என்ன எப்பயுமே சிரிக்க வைக்கிறான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அவருடைய ஆசிர்வாதம் வேணும், எனக்கு அவரோட ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want his blessings. I want his blessings. I want எனக்கு வேண்டும், எனக்கு தேவை. என்னது? His blessings அவருடைய ஆசிர்வாதம். His அவருடைய, blessings ஆசிர்வாதம், எனக்கு அவருடைய ஆசிர்வாதம் தேவை. I want his blessings. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான், அவன் இதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He keeps telling me this. He keeps telling me this. He keeps telling அப்படின்னா அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், தொடர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு கீப் அப்படின்னு சொல்லணும். He keeps telling அப்படின்னா அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். telling me என்கிட்ட, அவன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் என்கிட்ட. this இதை, அவன் இதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என் மனசில் எதுவுமே இல்லை, என்னோட மனசில் எதுவுமே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have anything in my mind. I don't have anything in my mind. I don't have என்கிட்ட இல்லை. anything எதுவும், என்கிட்ட எதுவும் இல்லை. எங்க இல்லை? in my mind என்னோட மனசுல எதுவும் இல்லை. I don't have anything in my mind. ஓகேவா? ஸோ இதுவே அவன் மனசுல ஏதோ இருக்கு, அவன் மனசுல ஏதோ வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has something in his mind. He has something in his mind. He has அவன் வச்சிருக்கான், something ஏதோ, அவன் ஏதோ வச்சிருக்கான். in his mind அவனோட மனசுல, அவன் மனசுல அவன் ஏதோ வச்சிருக்கான். ஓகேவா? ஸோ இதுவே உன் மனசுல நீ எதுவும் வச்சிருக்கியா, உன் மனசுல நீ எதுவும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் நேத்து திரும்ப வந்தான், அவன் ஊருக்கு போயிட்டு நேத்து தான் திரும்ப வந்தான், அவன் நேத்து திரும்ப வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
He came back yesterday. He came back yesterday. He அவன் came வந்தான். கம்மோட past tense came. He came back திரும்ப. அவன் திரும்ப வந்தான். yesterday நேற்று. அவன் நேற்று திரும்ப வந்தான். He came back yesterday. ஓகேவா? இதுவே அவன் நாளைக்கு திரும்ப வருவான். அவன் நாளைக்கு தான் திரும்ப வருவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will come back tomorrow. He will come back tomorrow. அவன் நாளைக்கு திரும்ப will come back அப்படின்னா திரும்ப வருவான். He will come back திரும்ப வருவான் tomorrow நாளைக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவனை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I felt very bad for him. I felt very bad for him. I felt எனக்கு தோணுனுச்சு, எனக்கு இருந்துச்சு. வெரி பேட் ரொம்ப கஷ்டமாக, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. for him அவனுக்காக, எனக்கு அவனை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. I felt very bad for him. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை தான் அவன் என்கிட்ட சொன்னான். இதை தான் அவன் என்கிட்ட சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is what he told me. This is what he told me. This is what இதை தான் he told அவன் சொன்னான். me என்கிட்ட. இதை தான் அவன் என்கிட்ட சொன்னான். This is what he told me. ஓகேவா? ஸோ இதுவே இதை தான் அவன் உன்கிட்ட சொல்லுவான். இதை தான் அவன் உன்கிட்ட சொல்லுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is what he will tell you. This is what he will tell you. This is what இதை தான் he will tell இவன் சொல்லுவான். you உன்கிட்ட. இதை தான் இவன் உன்கிட்ட சொல்லுவான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் இதை வார்த்தையால் சொல்ல முடியலை. என்னால் இதை வார்த்தையால் சொல்ல முடியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't put it into words. I can't put it into words. I can't என்னால் முடியலை. put it into words வார்த்தையால் சொல்கிறதுக்கு என்னால் முடியலை. I can't put it into words. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ஒன்றை தான் பாதிக்கும். இது ஒன்றை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It will affect you. It will affect you. affect அப்படின்னா பாதிக்கிறது. ஸோ it will affect இது பாதிக்கும். you ஒன்றை, இது ஒன்றை பாதிக்கும். it will affect you. ஓகேவா? சரிவே இது என்ன பாதிக்குமா? இது என்ன பாதிக்குமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will it affect me? will it affect me? will it affect இது பாதிக்குமா? me என்ன, இது என்ன பாதிக்குமா? will it affect me? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவன் இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want him to be here. I want him to be here. I want him நான் ஆசைப்படுறேன். him to be here அவன் இங்கே இருக்கணும்னு, அவன் இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். I want him to be here. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப அநியாயமாக எனக்கு தோணுது. இது ரொம்ப அநியாயமாக எனக்கு தோணுது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel it's so unfair. I feel it's so unfair. I feel எனக்கு தோணுது. It's so unfair இது ரொம்ப அநியாயம்னு. fair அப்படின்னா நியாயம், அதோட ஆப்போசிட் unfair அநியாயம். I feel it's so unfair இது ரொம்ப அநியாயம்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட இருந்து தள்ளி இரு. அவன்கிட்ட இருந்து தள்ளி இரு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Be away from him. Be away from him. Be away தள்ளி இரு. from him அவன்கிட்ட இருந்து, அவன்கிட்ட இருந்து தள்ளி இரு. இதுவே அவன்கிட்ட இருந்து தள்ளி இருன்னு அவ எனக்கு சொன்னான். அவன்கிட்ட இருந்து என்ன தள்ளி இருக்க சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She told me to be away from him. She told me to be away from him. She told me அவ என்கிட்ட சொன்னான். to be away from him அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்க சொல்லி அவ என்கிட்ட சொன்னான். She told me to be away from him. ஓகேவா? சரிவே அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்காத. அவன்கிட்ட இருந்து
தள்ளி இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவங்க நீ சொல்றத கேட்பாங்களா, அவங்க நீ சொல்றத கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வில் தே லிசன் டு யூ, வில் தே லிசன் டு யூ, வில் தே லிசன் அப்படின்னா அவங்க கேட்பாங்களா, ஸோ சொல்றத கேட்பாங்களா அப்படின்னா லிசன். வில் தே லிசன் டு யூ, நீ சொல்றத அவங்க நீ சொல்றத லிசன் பண்ணுவாங்களா, வில் தே லிசன் டு யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க கண்டிப்பா நான் சொல்றதை கேட்பாங்க, அவர்கள் கண்டிப்பாக நான் சொல்வதை கேட்பார்கள். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they will definitely listen to me, they will definitely listen to me, they will definitely listen அப்படின்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. to me, நான் சொல்றத அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. they will definitely listen to me. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான், அவன் என்ன நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he took good care of me, he took good care of me, he took care அப்படின்னா அவன் பார்த்துக்கிட்டான், he took good care of me அப்படின்னா அவன் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். ஓகேவா? ஸோ இதுவே அவன் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பான், இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will take good care of you, he will take good care of you, he will take good care அப்படின்னா அவன் நல்லா பார்த்துப்பான். of you, உங்களை அவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான். he will take good care of you. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நானும் அதை பத்தி கேள்விப்பட்டேன், நானும் அதை பத்தி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I too heard about that, I too heard about that, I too heard அப்படின்னா நானும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதனாலதான் I too, நானும், heard அப்படின்னா கேள்விப்பட்டேன், heard about that அதை பத்தி, நானும் அதை பத்தி கேள்விப்பட்டேன். ஹியரோட பாஸ்ட் டென்ஸ் heard. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ அதை பத்தி கேள்விப்பட்டியா, இதை இப்படி எல்லாரும் பேசிக்கிறாங்களே நீ இதை பத்தி கேள்விப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did you hear about that, did you hear about that, did you hear about that நீ அதை பத்தி கேள்விப்பட்டியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அதை பத்தி கேள்விப்படுவ, நீ அதை பத்தி கேள்விப்படுவ, ஒரு நாள் நீ அதை பத்தி கேள்விப்படுவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will hear about that one day, you will hear about that one day, you will hear about that அப்படின்னா நீ கேள்விப்படுவ, one day ஒரு நாள், நீ ஒரு நாள் அதை பத்தி கேள்விப்படுவ. you will hear about that one day. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எல்லோரும் என்னிடம் இப்படிதான் பேசுகிறார்கள், எல்லாரும் இப்பெல்லாம் என்கிட்ட இப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone is talking to me like this, everyone is talking to me like this, everyone is talking to me அப்படின்னா எல்லாரும் என்கிட்ட இப்படிதான் பேசுறாங்க. like this அப்படின்னா இது மாதிரி தான். everyone is talking to me, எல்லாரும் என்கிட்ட பேசுறாங்க. everyone is talking to me like this அப்படின்னா எல்லாரும் இது மாதிரி என்கிட்ட பேசுறாங்க. these days அப்படின்னா இப்போலாம் எல்லாரும் என்கிட்ட இப்படிதான் பேசுறாங்க. everyone is talking to me like this these days. so next one, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம், இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are the reason for everything, you are the reason for everything, you are the reason அப்படின்னா நீதான் காரணம், reason அப்படின்னா காரணம், நீதான் காரணம். for everything அப்படின்னா எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஸோ இதுவே இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னா you are the reason for all these, you are the reason for all these, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு அம்மாவா நீ இதை பண்ணி இருக்கணும், ஒரு அம்மாவாக நீ இதை பண்ணி இருக்க வேண்டும், ஒரு அம்மாவா நீ இதை செஞ்சிருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should have done this as a mother, you should have done this as a mother, you should have done this அப்படின்னா நீ இதை பண்ணியிருக்கணும், நீ இதை செஞ்சிருக்கணும். as a mother,
ஒரு அம்மாவாக, ஒரு அம்மாவா நீ இதை பண்ணியிருக்கணும். ஒரு அக்காவா நான் இதை பண்ணியிருக்கணும். ஐ ஷுட் ஹவ் டன் திஸ் அஸ் அ சிஸ்டர். ஐ ஷுட் ஹவ் டன் திஸ் அஸ் அ சிஸ்டர். நான் ஒரு அக்காவா நான் இதை பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஷுட் ஹவ் டன் அப்படின்னா செய்திருக்க வேண்டும். ஷுட் ஹவ் டன் அப்படின்னா செய்திருக்க வேண்டும். யூ ஷுட் ஹவ் டன் நீ செஞ்சிருக்கணும். திஸ் இதை. அஸ் அ மதர் ஒரு அம்மாவா. ஐ ஷுட் ஹவ் டன் திஸ் நான் இதை பண்ணியிருக்கணும். அஸ் அ சிஸ்டர் ஒரு அக்காவா. ஓகேவா? இதுவே ஒரு அண்ணனா அவன் இதை செஞ்சிருக்கணும். ஒரு அண்ணனா அவன் இதை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.